துதிக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன கர்த்தருக்கு நாம் எல்லா கர்த்தருக்கு நன்றி. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடு நல்லுண்மையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடு நல்லுண்மையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே இயேசுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடு நல்லுண்மையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு மகிழ்ச்சியின் ஆராதனையிலே பரிசுத்த உள்ளத்தோடு அல்லேலூயா முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, என்னை கழுவி சுத்திகரியும். இந்த நாள் மனமகிழ்ச்சி பரிசுத்த ஆராதனையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொடர்பு கொள்ளுங்கள் சொன்னீரே. எங்களை சுத்திகரியும் என்று எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலவேளையிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தடைகளின் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை குடும்பம் வீடுகளிலே குடும்பமாக கூடி ஆராதிக்கிற நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய அதிகமான கிருபையை நீர் கட்டளையிட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு எதிரான இருளின் அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி முறியடித்து நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைகள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதுரபா சதரபா. இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரை ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தர ஜெபிக்கிறோம். தேவன் எழுந்தருளுவீராக. தேவன் உம்முடைய வல்லமையை பெரிதாய் விளங்கப்படுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. தடைகளை மாற்றும்படி உம்முடைய வல்லமையை விளங்கப்படுவீராக. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவரை ஆவியானவரே பொறுப்படுத்து ஆசீர்வாதமாக நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பது பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அல்லேலூயா மனமகிழ்ச்சி காலவேளையிலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாட புத்தகத்திலே 1488வது பாடல் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவை என்று எல்லாரும் கரங்கள் தட்டி அல்லேலூயா. Praise the Lord. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா
பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காணாமல் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம் காணாமல் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை சத்துருவை மிதிப்பார் எதிரி அடக்குவார் இயேசுவை ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார் சத்துருவை மிதிப்பார் எதிரி அடக்குவார் இயேசுவை ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார் நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீர் நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீர் என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை கட்டுகளை அறுப்பார் சாபங்களை முறிப்பார் வேதனையை மாற்றுவார் பொதுமையை தருவார் கட்டுகளை அறுப்பார் ஹல்லேலூயா சாபங்களை முறிப்பார் இயேசுநாதர் வேதனையை மாற்றுவார் பொதுமையை தருவார் நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீர் நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீர் என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை விண்ணப்பத்தை கேட்பார் கிருபை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் இயேசுநாதர் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீர் நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீர் என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து எல்லா மொழி இதயத்தோடு கர்த்தரை துதிக்கலாமா ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ஹல்லேலூயா ராஜாதி ராஜாவாம் இயேசுவை துதிக்கு பாத்திரராயிருக்கிற நம்முடைய இயேசுவை நம்ம எல்லாரும் மொழி இதயத்தோடு துதிப்போமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா எதிரடையான வல்லமைகளை அழித்து எதிரான தீமைகளை அகற்றி நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு உண்டு இயேசு கிறிஸ்து நம்மோடு உண்டு ஹல்லேலூயா அற்புதங்களை செய்யும்படியாக அதிசயங்களை செய்யும்படியாக கட்டுக்களை அறுக்கும்படியாக ஸ்தோத்திர சாபங்களை முறிக்கும்படியாக வேதனைகளை மாற்றும்படியாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம
சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும்படி கர்த்தர் இந்த வேளையிலே நம்மோடு கூட இருக்கிறதற்காக எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் சேர்ந்து விடுதலையோடு அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் இன்றும் ஜீவனுள்ள தேவன் அப்பா. நீர் இன்றும் அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாலாடையான் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென் கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாலாடையான் ஸ்தோத்திரம். எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். ஜெயம் கொடு விடுதலையோடு ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாலாடையான் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவாய். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவாய். கர்த்தரே என் பலன், எனக்குமே அஞ்சினேன். எல்லாரும் கர்த்தரே என் பலன், எனக்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாலாடையான் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். எங்கள் நம்பிக்கை தேவனே இயேசுவே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். இயேசு வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென் கோடி கோடி ஸ்தோத்திரம். சேர்ந்து வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாலாடையான் ஸ்தோத்திரம். இயேசுவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாலாடையான் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், ஒருக்கம் நிறைந்தவர். இயேசு உண்மை தேவனே, ஒருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவர் இல்லையே. இயேசு என்னை காப்பவர், உறங்குவர் இல்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாலாடையான் ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகள் தட்டி ஜெயம் கொடுக்கும் ஆராதிப்போமா? ஜெயம் கொடுக்கிற தேவனை கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
நம்பிக்கை தேவனே சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தாவே சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் விளங்கும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிறவர். நம்முடைய நம்பிக்கையின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தர் ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கைகள் தட்டி அப்பாவுக்கு நன்றி. நம்பிக்கையின் தேவனே, பயப்படாதே என்று சொல்லுகிறவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ சந்தன கவரதரவலமா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நல்ல அருளையோடு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஜீசஸ், நன்றி அப்பா, நன்றி. என் தேவன், என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கானவர். நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். என் தேவன், என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கானவர். நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவன், என் வெளிச்சம், வருமா என்னை ரட்சிப்பவர் அவரே. சென்று என் ஜீவனுக்கானவர். நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை நினைச்சி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை நினைச்சி என்னை உயர்த்திடுவார். என் தேவன், என் வெளிச்சம், எல்லாம் சேர்ந்து என்னை ரட்சிப்பவர் அவரே. ஹல்லேலூயா. என் ஜீவனுக்கானவர். நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். என் தேவன், என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கானவர். நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். சென்று என் தேவன், என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர்
கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஆண்டவராகிய என் கர்த்தர் என் பலன் சொல்லுங்க. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை துதிக்கும் போது நமக்கு அற்புதம் செய்கிற அவருடைய வல்லமை, நம் வாழ்க்கையின் தடைகளை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு நமக்காக வெளிப்படுகிறது. எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா உமக்கு நன்றி. அவருடைய பிரசன்னம் நமக்கு போதும். இயேசுவே உம்முடைய சிறகுகளே, உம்முடைய சட்டைகளின் மறைவுகளே நீர் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள தேவனப்பா, நல்ல ஆண்டவருக்கு நன்றி. அவருடைய சட்டைகளுக்கு கீழே கர்த்தரை மூடி மறைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு போதுமானவர். நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தில் சிறகுலாம் பறக்கிறோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகுலாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்ன
என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. வளர்க வேண்டி கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஆவியானவர் கடவுள் பாவா கிருபையே சுதாகரே பிரசன்னம் கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நல்லவர் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. அல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே அசைந்து கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே இயேசுவே கிருபையே நன்றியப்பா மாறாத கிருபையே சோமா உங்க கிருபையாய் என்னை காக்குகின்றது. உங்க கிருபையாய் என்னை நடத்து அப்பா. உங்க கிருபையாய் காக்குகின்றது. உங்க கிருபையாய் என்னை நடத்துகின்ற மகனே நெஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துருகமானீரே இயேசுவே என் நண்பனான இயேசுவே என் தஞ்சமானீரே என் கோட்டை என் கோட்டை என் துருகமானீரே என் நண்பனானீரே. எல்லாம் நிறைந்து ரபாக ஷேகதரபா ஹalleluya. இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக எல்லா ஆவியிலும் நிரம்பிக்கிறத துதிக்கலாமா? Thank you Jesus. சதா கபரதன ஷேகரதரபா. இந்த காலவெளியிலே ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் ஹalleluya நம்மை நிறைவாக்குகிறதாக, நம்மை உருவாக்குகிறதாக, நம்மை ஆசீர்வதிக்கிறதாக, நம்மை பலப்படுத்துகிறதாக. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதற்காக எல்லா விடுதலையோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தின் சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழ்கிறோம். நல்ல ஆவியிலே நிரம்பி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளோ போல செட்டைகள் அடித்து உயர எழுப்புகிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளது. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். இந்த வேளையில் எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள், எல்லா போராட்டங்கள்
பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தீமையும் விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தில் அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. அவருடைய பிரசன்னத்தின் நன்மையினால் கர்த்தர் நிரப்புகிறார். ஓ, அவருடைய பிரசன்னம் மனாந்தரத்தை ஹல்லேலூயா நீரூற்றாய் மாற்றுகிற அவருடைய பிரசன்னம். அவாந்தர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற அவருடைய வல்லமைக்காக நல்ல கர்த்தருக்கு நன்றி. இயேசுவே, நீ பெரியவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி பரிசுத்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காக்க வேதனையோடு எந்த சூழ்நிலை உம்முடைய பிள்ளைகள் இருந்தால் இந்த வேளையில் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரடையான வல்லமை நிர்மூலமாகி போவதாக. உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்வீராக. குறைகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவே இருந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகம் கூடவே இருந்து, கர்த்தர் யோசிப்போடு இருந்து ஒவ்வொரு நாள் வழி நடத்துவது போல ஆச்சரியமா அற்புதமா வழி நடத்தி உயர்த்துகிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். பலன் எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா தடைகள் நீங்குவதாக. உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வீராக, அதிகமாய் கர்த்தர் செய்வீராக. தொடர்ந்து கிரியை செய்க தகப்பனே. தொடர்ந்து ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதம் நடத்துகிறவர்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று 92ஆம் சங்கீதம் எல்லாம் எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்திலே. சங்கீதம் 92வது சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, 96வது சங்கீதம். சங்கீதம் 96வது சங்கீதம். பழைய ஏற்பாட்டிலே 730வது பக்கம். 96வது சங்கீதம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் கனி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதி
ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். ஆமென். எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து ஆதரித்து இம்மட்டும் நடத்தினவர், இந்த நாள் வரை எங்களுக்கு போதுமானவராய் இருந்தவர், இன்னும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை அதிசயமா நடத்த அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் கைகள் தண்ணி கர்த்தர் நன்றி செலுத்தலாமா? மக்கள் கோடாபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகளுக்காக எல்லாம் வலது கரத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளை விசேஷித்த விதமா கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவை சாமர்த்தியத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக ராஜா. 10th 11th 12th எல்லாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை கொடுங்க. கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவி கொடுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக, ஞானஸ்நானம் எடுப்பார்களாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. பிள்ளைகளுக்கு எதிரான சத்துருவின் ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை நல்ல வேலையை கொடுப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் வேலையை கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு வேலையில உயர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டு வருவீராக. அதில் காணப்படுகிற தடைகளை மாற்றுவீராக. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்து ஜெபிக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக்குவீராக. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களை தொட்டு ஆசீர்வதித்தார். நல்ல கைகள் தடி கர்த்தர் நன்றி செலுத்தலாம். துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறவரே, பலவீனம் இருக்கிற இடத்துல கையை வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே பலவீனம் இருக்கிற இடத்துல யாரெல்லாம் கை வைத்து ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே உடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே வியாதியை முன்னிலிருந்து விளக்க வேண்டும் நம்முடைய வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியை விளக்குகிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. அப்பா இயேசுவின் கழுமுள்ள கரத்தினால் தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனத்தின் கட்டுகள் வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதி பலவீனங்களை இப்பொழுதே விலக்கி போட்டு அற்புத சுகத்தை கொடுப்பீராக. பரிபூரண விடுதலையை கொடுப்பீராக. பரிபூரண ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. கர்த்தர் கொடுத்த நல்ல சுகமான ஆரோக்கியத்தை கை தட்டி நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி வேலையடைத்து பாதுகாப்பீராக. கையின் பிரயாசங்கள், தொழில், வருமானங்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் கைகள் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மளால் படியலாம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசத்துக்காக, முழு உலகத்தின் நாடுகளுக்காக நாம் எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் துதிக்கிறோம். முழு உலகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் ஜனங்களுடைய பாதுகாப்பு, ஆளுநர் பாதிப்பில் இருந்து ஜனங்களை மீட்டு கர்த்தர் பாதுகாப்பு, ரட்சிக்க, ஆசீர்வதிக்க எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உலக நாடுகளுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷமா அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அமெரிக்கா, ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்காக, இத்தாலி போன்ற நாடுகளுக்காக, இங்கிலாந்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக நம்ம எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாமா? தேவ வல்லமை ஊற்றப்படும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவ வல்லமை கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜனங்கள் அழிந்து போகாதபடி, ஜனங்கள் கெட்டு போகாதபடி ஆண்டவரே நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அன்றைக்கு ஆரோன் ஆண்டவரே மரித்து போனவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்று மன்றாடினது போல ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. இனி
கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்தியா தேசத்திற்காக ஜெபம், நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இன்னும் அது பரவாதபடி, இன்னும் அது பெருகாதபடி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக, அவைகளை இல்லாமல் போக பண்ணும்படியான கர்த்தருடைய வல்லமைக்காக நாம் எல்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதனால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் குணமாக்க நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்படுகிற எல்லா மருத்துவர்களுக்காக, அல்லேலூயா, காவல்துறைக்காக, அல்லேலூயா, சுகாதாரத்துறைக்காக எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வல்லமை ஆண்டவரே. அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு வெளிப்படும்படி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய வல்லமை எல்லா சாபங்களையும் போராட்டங்களையும் எல்லா தீமைகளையும் வியாதிகளையும் நீக்கும்படியாக தேவனுடைய கிருபைக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசமெங்கும் தடை உத்தரவினால் ஆங்காங்கு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இதனால் ஏற்பட்ட விபத்தை நாம் அறிந்தோம், மன்றாடுவோம் ஆண்டவரே. கூலி தொழிலாளிகளாக நடந்து போகிற ஜனங்கள் விபத்துக்குள்ளாகிறார்கள் அப்பா. ஆங்காங்கு பசியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தேவன் ஆகவே தன்னுடைய வல்லமை அனுப்பும்படியாக, தேவனுடைய இரக்கமும் கிருபையும் உண்டாகும்படியாக, கர்த்தர் இந்த ஜனத்துக்கு இரக்கமும் ஆசீர்வாதமும் கொடுக்கும்படி, பாதுகாப்பை கொடுக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கா குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஒவ்வொரு ஜனத்துக்கும் இரக்கம் செய்கிறதற்காக எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபம், மிஷனரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கலாம், துதிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளுக்காக, போதகர்களுக்காக ஜெபிக்கலாம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா சுவிசேஷகர்களுக்காக, குடும்பங்களுக்காக, பலவிதமான ஊழியங்கள், ஊழியக்காரர்களுக்காக எல்லாரும் கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஓகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பங்களை கரங்களை கோர்த்து ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். ஊழியங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் காணப்படுகிற தடைகள் நீங்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உம்முடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜனங்கள் கூடி ஆராதிப்பதை தடை செய்கிற எல்லா தடைகள் மாற தேவ ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும்படி நல்ல கைகள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம தேசத்துல ஆளுகிற தலைவர்கள் நல்ல திட்டங்களை செயல்படுத்தும்படி, ஜனங்கள் மேல உண்மையான அன்பு வைத்து செயல்பட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி ஜெபம் பண்ணுவோமா? துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. நீர் அதை செய்வதற்காக நன்றி. நம்முடைய சபையை சுற்றிருக்கிற எல்லா ஊர் மக்களும் பாதுகாக்கப்பட, ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட கைகள் தட்டி கர்த்தரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நம்முடைய சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, அவர் இருக்கிற நிலையை சூழ்நிலை அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாருக்கும் அனுகூலமாக இருக்கும்படி எல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம். எந்த தீங்கு ஒருவரையும் அணுகாதபடி, ஓ கர்த்தருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, குடும்பம் குடும்பமா, பெயர் பெயரா இன்னைக்கு பாதுகாப்பு ஆசீர்வதிக்க, தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள், சமீபத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தலாம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ கிரியை செய்கிறதற்காக நன்றி ராஜா. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மை கிருபை உண்டாக ஜெபிக்கிறார் ராஜா. எங்கள் ஜெபத்தை நீ கேட்டதற்காக நன்றி, பதில் தந்ததற்காக நன்றி. ஆகவே தேசத்திலையும் முழு உலகத்திலையும் ஆண்டவர் இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சீக்கிரத்துல சபைகள் ஆண்டவர் நாங்களாம் ஒன்று கூடிமை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். பெரிய
காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காரணம் பிரைஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நம்முடைய ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நமக்கு பாராட்ட கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இக்கட்டான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கவும் வேத வசனங்களை தியானிக்கவும் தேவன் நமக்கு அதிகமான கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாங்கள் உங்களை நேராக பார்ப்பதற்கான சூழ்நிலைகள், அநேகரை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் நம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் ஜெபத்துல நினைக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எல்லாவித நன்மைகளையும் கிருபைகளையும் சம்பூரணமாக தந்து ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சீக்கிரத்துல நாம் எல்லாரும் கூடி சபையில ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு பேசுவார், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, சபை பிள்ளைகள் நாங்கள் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கிற நாட்கள் விரைவில் வரும் என்று நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஒவ்வொருவரோடு கர்த்தர் கூட இருக்கிறீர். ஆண்டவரே, பலப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. இந்த வேளையிலே கர்த்தர்களோடு பேசி ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடு பேசி ஆசீர்வதி. உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தை மனக்கண்களை உம்முடைய வசனத்துக்கு நேராய் திறப்பீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள் வாசிக்கலாம். அப்படியே ராஜா சாலமோன் ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா கர்த்தருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அவன் ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்ட போது அவன் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தரை துதியுங்கள் என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம்.
சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு தகன பலிகளை செலுத்தினார். ஆனால் இந்த நாட்களிலே நாம் தகன பலிகளை அல்ல, ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை ஏறெடுப்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். நமக்காக இயேசு மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிருபாதார பலியாக, பாவத்தை போக்குகிற பலியாக தன்னையே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆதலால் இன்றைக்கு நாம் அவருக்கு காளையோ எருதையோ ஆடுகளையோ புறா குஞ்சுகளையோ பலி செலுத்துவதில்லை. ஸ்தோத்திர பலிகளை, கர்த்தருக்கு துதி பலிகளை, பாடல் பாடி கர்த்தரை துதித்து ஆராதிப்பதை நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இன்னைக்கு கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள். இந்த காலவெளியிலே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 69வது சங்கீதம் 30வது 31வது வசனம். சங்கீதம் 69வது சங்கீதம் 30-31 வசனங்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். எது வேதம் சொல்லுகிறது? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். பாட்டு பாடி கர்த்தரை துதிப்பேன், ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். இது கொம்பு விரிகுளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட், அவர் ஒருவேளை 1000 தகன பலி என்று சொல்லும்போது எருதை, காளை எருதை 1000 காளை எருதுகளை பலி செலுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதை பார்க்கிலும் பிரியமான ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. சொல்லமா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆடு மாடல்ல நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் ஆடுகளை மாடுகளை பலி செலுத்துவதை அல்ல, கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த சாலமோன் ஆண்டவருக்கு 1000 பலி செலுத்தின போது 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் அவனோடு சொன்னார். பிரியமானவர்களே, 1000 பலி செலுத்தின சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்னார், சொப்பனத்திலே தோன்றி சொன்னார் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை கேள். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை துதிக்கும் போது பிரைஸ் தி லார்ட், நாம் விரும்புவதற்கு எதிரான காரியங்களை நம்மை விட்டு நீக்கி, புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவரை நன்றாக துதிக்கும் போது நீங்கள் விரும்பாத காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறாதபடி அவைகளை நீக்கி நீங்கள் விரும்புகிற நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடைபெற கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 1000 பலி ஸ்தோத்திரம் சாலமோன் செலுத்தின போது ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறதை கேள். பிரியமானவர்களே, இந்த காலத்திலே, இந்த பொல்லாத காலத்தில் கூட நாம் கர்த்தரை துதிக்கும் போது நீங்கள் விரும்பத்தகாத நாம் விரும்பத்தகாத காரியங்கள் நம் வாழ்க்கையில் நம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆனா நாம் கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறதை ஹalleluya. நீ விரும்புகிற காரியத்தை கேள், அதை நான் செய்வேன். நாம் துதிக்கும் போது நாம் விரும்பாத அந்த தீமைகளை கர்த்தர் தேசத்தை விட்டு, நம் குடும்பத்தை விட்டு, நம் சபைகளை விட்டு, நமக்கு எதிரான தீமைகளை அகற்றி, நாம் விரும்பாத பல தீமைகள், நாம் விரும்பாவிட்டால் அவைகள் நமக்கு எதிராக வரலாம். ஆனால் அவைகளை எல்லாம் நீக்கி, ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. சாலமோனை பார்த்து கேட்டார், நீ விரும்புகிறது என்ன? அதை நான் உனக்கு செய்ய போகிறேன். நீங்க விரும்புகிற அந்த காரியம் நடக்க விரும்புகிறேன், ஆனா நான் விரும்பாத இதுதான் நடக்கும். இல்ல, நீங்க துதிக்க ஆரம்பிங்க. நீங்க விரும்பாத அந்த காரியங்களை கர்த்தர் உங்களை விட்டு நீக்குவார். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. நீங்க விரும்பி ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கிரியை செய்வார். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் எப்படி தேவனை துதிக்க வேண்டும்? ஸ்தோத்திரம். How we should praise him. நாம் அவரை எப்படி துதிக்க வேண்டும்? நாம எப்படியோ துதிப்பதல்ல. ஒரு சில காரியம் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற சில காரியங்களை இன்னைக்கு நாம வேகமா தியானித்து ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நாம் துதிக்க வேண்டும். துதித்தால் நீங்கள் விரும்பாத காரியங்கள் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி, நீங்கள் விரும்புகிற கேட்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுவோமா? அதற்கு நாம் துதிக்க வேண்டும். தேவன் நாம் துதிப்பதை விரும்புகிறார். ஸ்தோத்திரம். முறுமுறுப்பதை அல்ல. ஸ்தோத்திரம். குறை சொல்லிக்கொண்டே நம்முடைய குறைகளை மட்டும் பேசிக் கொண்டிருப்பதை அல்ல, கர்த்தரை நாம் துதிப்பதை தேவன் விரும்புகிறார். முதலாவதாக நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் துதிப்பது என்பதை ஒவ்வொரு காரியமாக 3 காரியங்கள் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 15வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 89:15. கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள், கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த காலகட்டங்களோடு பேசுகிறார். கர்த்தரை நாம் எப்படி துதிக்க வேண்டும்? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். blessed people. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? துதியிலே கம்பீரத்தோடு நாம் துதிக்க வேண்டும். சங்கீதம் 95:1 வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய தேவனை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் பாருங்க. கைவைக்கு ஆமென் சொல்லுவோம். எப்படி நாம் ஆண்டவரை துதிக்கணும்? கம்பீர சத்தம். பிரியமானவர்களே, இந்த கம்பீர சத்தத்தை நீங்கள் அறிந்திருந்தால் பாக்கியவான். கம்பீர சத்தத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் பாக்கியவான். கர்த்தரை துதிப்பதுல ஒரு சோர்வோடோ ஏனோ என்றோ துதியாமல் வாயை திறந்து, உன் வாயை விரிவாய் தர, வாயை திறந்து பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? கொடுமாமா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். நம்ம பாடல் பாடி நல்லா துதிக்கலாம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நாம் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோமானால் நீங்கள் விரும்பாத காரியங்களை உங்களை விட்டு கர்த்தர் அகற்றுவார். நீங்கள் விரும்புகிற நன்மையான மகனே மகளே, நீ விரும்புகிறது என்ன என்று ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்பார். துதியுங்கள், கம்பீரமாக துதியுங்கள். ஹalleluya சொல்லுவோமா? ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. அதை சுதந்திரிக்க பல தடைகள், அவங்களால சுதந்திரிக்கவே முடியல. 40 ஆண்டுகள் சுற்றி அடைகிறாங்க, இன்னும் ஒன்று நடக்கிறார். பல காரியங்கள் தடைகள். ஆனா கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனா அதை பெறதான் இவங்களால முடியல. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதான் யோசுவா சொல்ற வாசிக்கலாம். யோசுவா 6:16. ஏழாம் தரம் ஆசாரியர் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உங்களுக்கு
உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆர்ப்பரியுங்கள். ஹalleluya ஹalleluya. நீங்கள் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் வாக்கியம் உள்ளது. அவர் ஆர்ப்பரித்தார்கள். 20வது வசனம் வாசிக்கலாம். எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காள சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தடை நீங்கியது, அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார்கள். கை தட்டுவோமா கர்த்தருக்கு? இந்த காலவேளையில் எல்லா சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? கை வைத்து அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். கம்பீரமாக ஆர்ப்பரித்து துதிக்கும் போது தடைகள் நீங்குகிறது. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது பவுலும் சீலாவும் அவர் வாழ்க்கையில பாடுகள், ஊழியத்தின் பாதையில குறி சொல்லுகிற ஆவிய துரத்துனதுனால அவங்கள எல்லாம் அழிச்சு சிறைச்சாலையில போட்டிருக்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் காயம், ரத்த காயங்கள். அவங்க கை காலெல்லாம் கட்டி வைத்திருக்கிறாங்க, காலை கொள்ளு மரத்துல மாட்டி வச்சிருக்காங்க. ஆனா நடு ராத்திரி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரை துதித்து பாடுறாங்க, கம்பீரமா பாடுறாங்க. அவங்க பாடுற சத்தம் அந்த சிறைச்சாலை இருக்கிற எல்லா காதுகளையும் கேட்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்கும்படி அவங்க கம்பீரமா பாடுகிறாங்க. இந்த கால வேளையில நீங்கள் கம்பீரமா ஆண்டவர் நல்லா வாயை திறந்து ஓ கர்த்தரை துதிப்பீர்களானா கர்த்தர் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். 6வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க சத்தமா கம்பீரமா ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பரித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது பிரியமானவர்களே? சிறைச்சாலை அஸ்திவாரம் அசைந்தது, பூமி அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் சொல்லுவோமா? கதவு திறக்கிறது. துதிக்கும் போது கதவு திறக்கிறது. எரிகோவின் தடை நீங்குகிறது. சிறைச்சாலை கதவு திறக்கிறது. துதியினாம். என்ன துதி? கம்பீரமாக துதிக்கும் போது, பாடும் போது தேவ ஜனங்கள நாட்கள்ல சோர்ந்து போவதற்கல்ல, கலந்து போவதற்கல்ல, அப்படியே உட்கார்ந்து விடுவதற்கல்ல, கம்பீரமாய் துதிக்கும் போது கர்த்தர் தன் வல்லமையை நமக்காக வழங்க பண்ண போகிறார். சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனே ஒரு சம்பவம், ஒரு பாஸ்டர் அல்லேலூயா அவங்க ஆராதனைக்கு ஒரு புதுசா விசுவாசி வந்திருக்கிறார். அவர் சொன்னார், ஐயா பாஸ்டர் நான் நிறைய பிசினஸ் பண்ணி எல்லாம் தோத்துச்சு. பிரியமானவர்களே நான் கேட்கிறேன், நான் இனி என்ன செய்யணும்னே தெரியல, ஏதாவது நீங்க எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. பாஸ்டர் சொன்னார், நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர் பேசுகிறவர், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். போய் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் வேத வசனத்து மூலமா நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் சொன்னார். அது மூலமா ஆண்டவர் அவர் கூட பேசினார். பரிசுத்த ஆவியானவர் அதனே நீ ஒரு உப்பு வியாபாரம் பண்ணு. அவரு உப்பு வியாபாரம் பண்றார். பாஸ்டர் வந்து சொல்லிட்டு நான் செய்யறேன். பாஸ்டர் ஆசிரியருக்கு ஜெபம் பண்ணாங்க. அவர் உப்பு வியாபாரம் பண்றார். வளர்ந்து பெருகி பெரிய குடோன் அளவுல பெரிய உப்பு தொழில் செய்யும் போது நிறைய உப்பு மூட்டெல்லாம் வைத்து அல்லேலூயா பிரைஸ் பண்ணலாம். அந்த தொழில் அவர் செய்யும் போது திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான மழை, அல்லேலூயா, பயங்கரமான வெள்ளப்பெருக்கு. அவர் குடோன் இருந்த பகுதியில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு. அந்த உப்பு மூட்டைகள் எல்லாம் கரைஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில பாஸ்டர் அந்த சகோதரரை பார்க்கறதுக்கு வந்தார்.
அல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசி எவ்வளவு வேதனையோட இருப்பாரா? ஆனா அந்த விசுவாசி நல்லா கையை தட்டி பாடி கம்பீரமா துதித்து கொண்டிருந்தார். பாஸ் நினைச்சாங்க, இவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி கிட்ட போய், பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு என்னை ஆசீர்வதித்த தேவன் இதெல்லாம் போனா கூட என்னை மீண்டும் ஆசீர்வதித்து இதை விட உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹalleluya. சங்கீதக்காரன் சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எப்பொழுதும். ஆமென். பிரியமானவர்களே, பவுலை சீலாவை அடித்து சிறைச்சாலையில் போட்ட நிலையில் கூட அவர்கள் பாடி துதிக்கும் போது கதவு திறந்தது. பிரியமானவர்களே, பாடுகளை நேரத்திலும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார். இந்த நாட்கள் ஒருவேளை ஒரு பாடுகளின் உபத்திரவங்களின் நாட்களாய் தோன்றினால் கூட துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கதவுகள் திறக்கும். பட்டணங்களை சுதந்தரிக்கும்படி தேவன் தடைகளை நீக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. நல்லா துதித்தார் பாருங்க, ஆர்ப்பரித்து துதித்தார். பாஸ் அவருக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே சகோதரருக்கு நீங்க கொடுத்த விசுவாசத்துக்காக நன்றி, நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்தார். அந்த புக்ல பார்க்கிறோம். இப்போ அந்த விசுவாசி, பிரியமானவர்களே, சொந்தமா ஏரோப்ளேன் வைத்து பெரிய பிசினஸ் செய்கிற மனிதனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். தென் கொரியா தேசத்துல கர்த்தர் அந்த மகனை உயர்த்தி வச்சிருக்கிறார்னு அந்த புத்தகத்துல வாசித்தேன். இந்த கால வேளையில நீங்க எந்த நிலையில இருந்தா கம்பீரமா கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கம்பீரமா கர்த்தரை துதிக்கும். இரண்டாவது வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். வேகமா நம்ம வாசிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். புரியுதா? பிரியமானவர்களே, தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்தும்? தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினால், உங்கள் ஆவியினால். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. நான் தேவனுக்கு உரியவன் மாத்திரம் அல்ல. பிரியமானவர்களே, நான் சில நேரம் பாவத்துக்குரியவனாய் இருப்பேன், சிற்றின்பத்துக்குரியவனாய் இருப்பேன், அல்லது உலகத்துக்குரியவனாய் இருப்பேன், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவனாய் இருப்பேன் என்று இருந்து நாம் துதிப்பதை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. தேவனுக்கு உரியவைகளாகிய உங்கள் சரீரத்தினால். இந்த காலங்களிலே என் கண்கள் கர்த்தருக்குரியது, என் உதடுகள் வாய் கர்த்தருக்குரியது. இது கர்த்தரை துதிக்கிற வாய். இதுல வேண்டாத காரியங்கள் வராது. இது கர்த்தருக்குரியது. என் கைகள் கர்த்தருக்குரியது, என் கால்கள் கர்த்தருக்குரியது என்று தன்னை கர்த்தருக்கு உரியதாக அர்ப்பணித்திருக்கிற. அல்லேலூயா சொல்லுவோமா? சாலமோன் பலி செலுத்த வந்தார். பலி எப்படி செலுத்தப்படணும்? அதுல பிரியமானவர்களே, அழுதச்ச ஸ்தோத்திரம், அது நல்ல பலி செலுத்துகிறதாக காணப்படும். நம்மளுடைய பலி, ஸ்தோத்திர பலி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, உன்னை தேவனுக்கு உரியவனாக நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா நான் பாடுறேன், நான் உற்சாகமா துதிக்கிறேன், ஆனா நான் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறேன், பாவத்துக்கு இடம் கொடுக்கிறேன், சிற்றின்பத்துக்கு இடம் கொடுக்கிறேன், உலகத்துக்கு இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது தேவன் அந்த ஸ்தோத்திரத்தில் பலியில் பிரியப்பட மாட்டார். பிரியமானவர்களே, அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். சினிமா பாட்டு பாடுறவங்க சில நேரம் நல்ல சத்தமா பாடி குதித்து ஆடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தேவப்புள்ள கிறிஸ்தவ பாட்டு போட்டு குதித்து ஆடிட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி அப்படியே பாவத்துக்குள்ள, சிற்றின்பத்துக்குள்ள, உலகத்துக்குள்ள போகிறதற்கு தேவன் அதை விரும்பவில்லை. நாங்க சத்தமா பாடுறோம், அந்த சத்தத்தை அல்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான பலியாக
உங்கள் அவயவங்களை ஒப்புக் கொடுத்து. அல்லேலூயா சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். 13-14. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. சொல்லுமா, கர்த்தருக்கே உரியது. சொல்லுமா, அல்லேலூயா. சரீரம் யாருக்கு உரியது? கர்த்தருக்கே உரியது. ஆமென். என் கண்கள் கர்த்தருக்கே உரியது. என் ஒவ்வொரு அவயவமும் கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. நாம் இஷ்டம் போல் வாழ்ந்துவிட்டு ஆர்ப்பரிப்பது அல்ல கர்த்தருக்கு பிரியமானது. பிரியமானவர்களே, உங்கள் சரீரம் கர்த்தருக்கே உரியது என்று சொல்லுகிற பிள்ளைகள் அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். கர்த்தரும் என் சரீரத்துக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 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 தன் சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இயேசு கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். அது பரிசுத்தவான்களா மரித்தால் ஒரு சரீரம் எழும்பும். சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்காம மனம் போல வாழ்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தா மட்டும் நாம கர்த்தரை சந்திக்க முடியாது. புரியுதா? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த காலங்களில் பிரியமானவர்களே, ஆண்டவர் துதி பலியில் பிரியப்படுறார். அதுக்காக நம்ம எப்படி வாழணும்னு ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விட வேண்டியதை விட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரத்துல சகேயு குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, சகேயு ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நாம உங்க வீட்ல தங்கணும். சந்தோஷமா கூட்டு போறார். போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பாவியான மனுஷன் இவன் வீட்டுக்கு ஏசு போறார். உடனே சகேயு சொன்னார், நின்று அப்படியே நின்று சொல்றார், ஆண்டவரே, நான் யாருக்காவது அநியாயமா வாங்கிட்டா 4 மடங்கா திரும்ப கொடுக்குறேன்ப்பா. என் ஆஸ்தியில ஆதியை வித்து ஏழைகளை கொடுக்குறேன்ப்பா. ஏன்னா அதெல்லாம் நான் உங்க பிள்ளைய வாழ்றதுக்கு தடையா இருக்க கூடாது. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்களாக ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வாங்க. சகேயு எனக்கு உரியவனாய் மாறிவிட்டான். அவன் வீடும் எனக்குரிய வீடாய் மாறிவிட்டது. அவனுக்கு உண்டான எல்லாம் என்னுடையதாய் மாறிவிட்டது. இன்னைக்கு அவன் எனக்குரியவன். அவனுடைய பிசாசுக்கோ எந்த சத்துருவின் வல்லமைக்கோ அதிகாரம் கிடையாது. சகேயு அவன் குடும்பமும் எனக்குரியது என்கிற அந்த பெரிய ஆசீர்வாதங்கள் வந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அது சொல்றார், கிறிஸ்துவுக்கு உரியவைகளாகிய அது சொல்ற கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நான் உங்களை எனக்குரியதா வாங்கி கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்குரியவர்களாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய துதியை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லது எப்படியாவது என்ன ஸ்தோத்திரம் அப்படி சொல்லலாம். ஆண்டவர் என்னை துதி அப்படி சொல்லல. நீங்கள் உங்களை எனக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து எனக்கு பிரியமாக வாழ அர்ப்பணித்து, இது கர்த்தருக்கு பிரியமாக இல்லாதது என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவர் உங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொண்டு சொல்லுவார், அல்லேலூயா, நீ விரும்பாத காரியங்களை வாழ்க்கையில் வளர்க்குவேன். மகனே, நீ விரும்புகிறது என்ன கே. அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமா வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, மூன்றாவது, முதலாவது நாம் ஆண்டவரை கம்பீரமாய் துதிக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு உரியவைகளாக உங்களை அர்ப்பணித்தவர்களாக கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்து துதிப்பதல்ல, தேவனுக்கு உரியவர்களாக உங்கள் அவயவங்களை அர்ப்பணித்து கர்த்தரை துதிக்கணும். மூணாவது, விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்கணும். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம்
எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் 13வது அதிகாரம் 14வது 15வது வசனம் வாசிக்கலாம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த ரெண்டு வசனங்களை நம்ம விசுவாசத்தை பார்க்கணும். நல்லா தெளிவா கவனிக்கீங்களா பிரியமானவர்களே? 14வது வசனத்தை வாசிக்கிறோம். வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப இருக்கிறதல்ல, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். புரியுதா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, வரப்போகிறது என்னது? எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம். வரப்போகிறது என்னது? எதிர்பார்க்கிற நித்திய ஜீவன். இதெல்லாம் வரப்போகிற காரியம். பிரியமானவர்களே, வரப்போகிறதை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நாம் வரப்போகிறதை எதிர்பார்த்திருக்கிறோம், ஆகையால் நீங்கள் துதியுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாம் வரப்போகிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருந்தார். அவர் கர்த்தரை துதித்தார். வேதத்துல வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தினார். எப்ப தெரியுமா? வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்ட போது அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் கர்த்தரை மகிமைப்படுத்தி இன்னும் விசுவாசத்தில் பலனடைந்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தார். அல்லேலூயா. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஏன்? வரப்போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலவேளையிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்னைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு கொடுப்பேன். இது அவனுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவனுக்காக கொடுக்கிற வாக்குத்தத்த பூமியை குறித்து வாக்கு கொடுக்கிறார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் வருவேன். ஆபிரகாம், இதெல்லாம் பாரு, இதெல்லாம் சுத்தி நட, நான் உனக்கு நான் தருவேன். வரப்போகிற காரியத்தை ஆண்டவர் அவரு கூட பேசுறார். இன்னும் ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு. ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பிரியமானவர்களே 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சந்ததி வானத்து நட்சத்திரமாக இருக்கும். அல்லேலூயா. சந்ததியை குறித்து வாக்கு கொடுக்கிறார். அவனுக்காக வாக்குத்தத்த பூமியை குறித்து வாக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் அவருக்கு வரல. ஸ்தோத்திரம். அதெல்லாம் தூரத்தில் அவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையா முதல்களின் கனியாகிய ஸ்தோத்திரமடைய அவருக்கு செலுத்துகிறார். வரப்போகிற இதை நாடுகிறோம், வாக்குத்தத்தங்களை. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்த பூமியை குறித்து வாக்கு கொடுத்தாரு. அவர் சந்ததியை குறித்து வாக்கு கொடுத்தார். ஒரு அடி நிலம் கூட இல்லாம இருக்கும்போது நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன்னு சொன்னாரு. ஒரு குழந்தை கூட இல்லாம இருக்கும்போது வானத்து நட்சத்திரம் மாதிரி அவர் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் சாலமோனுக்கு சொப்பனத்துல தோன்றி சொன்னாரு,
நீ கேட்கிறத நான் உனக்கு தரேன், நீ கேளுன்னு சொல்ற. அல்லேலூயா சொல்லுவோமா? 1 ராஜாக்கள் 3:5 கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரி சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். பிரைஸ் தி லார்ட். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, சொப்பனத்துல தான் ஆண்டவர் சாலமோனுக்கு தோன்றினார். ஆனா நேரமே ஆண்டவர் தோன்றின மாதிரி எல்லாம் ஒரு ஆசீர்வாதமா நடந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? இது சொப்பனம் தான் அப்படின்னு சொல்ல, உண்மையாவே அப்படியே நடந்தது. அவர் கேட்கிறா, ஆண்டவர் நீங்க எனக்கு ஞானம் தரணும். ஆனா பார்க்கிறோம், தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஞானமும் கொடுத்தாரு, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, அவன் விரும்பி கேட்ட ஞானம் கொடுத்தாரு ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, ஐஸ்வர்யம் கொடுத்தாரு, மகிமை கொடுத்தார், ஹானர் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, இது அவனுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் தோண்டி சொன்னதா இருந்தாலும் அது சொப்பனமா இல்ல, உண்மையாவே ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம நினைக்கலாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், பைபிள் வசனத்தை தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் வசனத்துல இருந்து ஆண்டவர் பற்றி சொன்னா கூட ஆண்டவர் நேரடியாவே உங்களிடத்தில் சொன்னது போல அவைகளை செய்கிறாராக, அதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நாம் துதிக்கும் போது அதுல கர்த்தர் தன்னுடைய வல்லமையை ஆபிரகாமுக்கு விளங்க பண்ணினதோட நம் வாழ்க்கையில விளங்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 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 வாக்கு தத்தத்தை சாதாரணமாய் நினையாமல் தேவனே நேரடியாய் வந்து சொன்னதாக கர்த்தருடைய வசனத்தை, வாக்கு தத்தத்தை விசுவாசித்து துதியுங்கள். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம், ஆகையா துதியுங்கள். வரப்போகிற ஆசீர்வாதங்களுக்காக துதியுங்கள். இன்னும் தெரியுமா? வரப்போகிற நித்திய ஜீவனுக்காக. கைவிட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க, வாக்குத்தத்தங்களை வைத்து துதிக்க துதிக்க, நீங்க விரும்புகிறதை விட அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறவர் மாத்திரல்ல, நமக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. இக்காலத்துக்காக மாத்திரம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை பின்பற்றினா பரிதவிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நித்திய ராஜ்யத்துல நம்மை கூட்டி சேர்த்து கொள்ள நமக்காக பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. கைவிட்டு அல்லேலூயா சொல்லுவோம். பூமியில் மாத்திரமல்ல பிரியமானவர், நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். வரப்போகிறதை அதை நாடுகிறோம். அந்த தேவ ஜனங்களை பார்த்து சொன்ன துதியுங்கள். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு கப்பல்ல நிறைய பையன் போயிட்டு இருந்தான். அதுல அந்த கப்பல் பயங்கரமா கடல் கொந்தளிப்பு, காற்று அடித்த போது முங்கிடும் அப்படின்னு பயப்படுற போது எல்லாம் சொன்னாங்க, ஆளுமையெல்லாம் சொன்னாங்க, எல்லாம் அவரவர் கடலை நோக்கி பார்த்து கும்பலே எல்லாம் அழுது அழுது கும்பிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு அம்மா சந்தோஷமா பாட்டு பாடி துதிச்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த அம்மா ஆண்டு நல்லா துதிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. உடனே அந்த கேப்டன் அந்த அம்மாட்ட வந்து கேட்டேன், ஸ்லோகம் அந்த அம்மாட்ட, ஏமா எல்லாம் ரொம்ப அழுது அழுது ஜெபம் பண்றாங்க அல்லது அவங்க கடவுளை கூப்பிடுறாங்க, நீங்க என்ன சந்தோஷமா துதிச்சுட்டு இருக்கீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் அந்த கப்பல் அடுத்த கரைக்கு போனா இளைய மகாவீட்டு போவேன் ஐயா. ஆனா அந்த கப்பல் தான் கடலுக்கு முங்கிடுச்சுன்னா நான் என் மூத்த மகன் ஏசப்பாட்ட இருக்காங்க, நான் அங்க போவேன் ஐயா. எங்க போனாலும் சரி எனக்கு சந்தோஷம் தான். பெரியமானவர்களே, இந்த உலகத்துல நிறைய மக்களுக்கு நித்திய ஜீவனை குறித்த விசுவாசம் கிடையாது. அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்த விசுவாசம் கிடையாது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு நாளைய தினத்தை குறித்த வாக்குத்தத்தம் உண்டு. விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு அன்னைக்குரியது குறித்து இல்ல, வரப்போகிற காரியங்கள் குறித்து வாக்கு கொடுத்திருந்த ஆண்டவர். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அதை வருங்காலங்களை குறித்து, அல்லேலூயா, வருகிற நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை வாக்குத்தத்தங்களை வைத்து துதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, அது வரப்போகிறதே நாளை கேளுகிற இந்த வார்த்தையின்படி இன்னும் நித்திய ஜீவனை நமக்காக இயேசு வைத்திருக்கிறார் என்று நினைத்து அவரை விசுவாசத்தோடு துதிக்க. பிரியமானவர்களே, துதியோடு
விசுவாசத்தின் மூலமாக அற்புதங்களை ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் துதித்து துதித்து விசுவாசத்தின் மூலமாக அற்புதங்களை எதிர்பாருங்க. ஆபிரகாமை பாருங்க, அன்னைக்கு அவருக்கு ஒரு அடி கூட நிழலாம இருந்த அந்த சூழ்நிலை இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே இஸ்ரவேல் தேசத்தை அவர் சந்ததிக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அவருடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்கிற விசுவாச வாழ்க்கை உள்ள தேவ பிள்ளைகள் துதிக்கும் போது, விசுவாசத்தோடு துதிக்கும் போது தேவன் நமக்காக கிரியை செய்வார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை கேள். அல்லேலூயா சொல்லுமா? இந்த நாளிலே பிரியமானவர்களே, நீங்கள் விரும்பாத தீமைகளை கர்த்தர் உங்களை விட்டு விலக்குவார். நீங்கள் விரும்புகிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்போ தெரியுமா? நீங்க கம்பீரமாய் கர்த்தரை துதிக்கும் போது. அல்லேலூயா. தேவனுக்கு உரியவர்களாக உங்களை ஒப்புக் கொடுக்கும். மனம் போல் வாழ்கிறவர்களா அல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வங்களை ஒப்புக் கொடுக்கும். கர்த்தரை துதிக்கும் போது. அல்லேலூயா. அவிசுவாசத்தோடு கலக்கத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு. அல்லேலூயா. நாளைய தினத்திலே கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் 100 வயதில் கூட, சாரா 90 வயதில் கூட ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்க முடியுமா? இதன் காலங்களில் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை அல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவரை விசுவாசித்து பற்றி கொண்டு அவரை துதிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறதை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த கால ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், துதிப்பீர்களா? நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் துதிக்கும் பொழுது நீ விரும்புகிறதை கேள் என்று ஆண்டவர் சொல்றார். விரும்புகிற ஆண்டவருக்கு பிரியமான ஞானத்தை கேட்கும்போது அதை மாத்திரம் அல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையை கொடுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் எவ்வளவு மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஆண்டவரே, நீ ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆனால் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், துதிக்க முடியாம நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், பலவிதமான சூழ்நிலை பார்த்து நீங்க கலங்கி போயிருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர்களை பார்த்து சொல்றார், துதியுங்கள். ஒருவேளை துதிக்கிறதுக்கு அமைதியா இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்ற கம்பீரமா துதியுங்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. தோத்திரம். பாடுகள் மத்தியிலையும் துதியுங்கள், தேவைகளின் மத்தியிலும் துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை வைத்திருக்கிறார். நீ விரும்புகிறதை உனக்கு செய்வேன். அல்லது விரும்பாத காரியங்களை உன்னை விட்டு விலக்கி போடுவேன், உன் குடும்பத்தை விட்டு விலக்கி போடுவேன். நீ விரும்பாத காரியம் ஒருவேளை நடக்கிறது போல் இருந்தால் அவைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும், உன் குடும்பத்தை விட்டு நீங்கிவிடும். நீ விரும்புகிற காரியத்தை உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல நான் உனக்காக செய்வேன். நீ கம்பீரமாய் துதிப்பாயா, ஆர்ப்பரிப்பாயா, ஆராதிப்பாயா. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எப்படியோ வாழ்ந்து துதிப்பதல்ல, உங்கள் சரீரங்களை அல்லேலூயா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு உரியவைகளாகிய உங்கள் சரீரத்தினால், உங்கள் ஆவியினால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் சரீரம் கர்த்தருக்கு உரியவைகளாக இருக்கட்டும். ஓ ரதரதரியோகரமா, உலகத்துக்குரியவைகளாக, பாவத்துக்குரியவைகளாக, சிற்றின்பத்துக்குரியவைகளாக அல்ல, கர்த்தருக்கே உரியவைகளாக உங்களை அர்ப்பணித்து துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாமே நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறாப்பா. உமக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை என்னோட அகற்றும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்க கூடாது ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை பேச கூடாது. என்னை ஒப்புக் கொடுக்கிற எல்லா கர்த்தரை துதிக்கலாமா? இப்படி அர்ப்பணித்து துதிக்கிற துதி பணிகளை கர்த்தர் பிரியப்படுகிறார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறதை நடந்திருக்க I will bless you. எல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆவியில நிரம்பி தோத்திரம், விசுவாசத்தோடு துதியுங்கள். ஹல்லேலூயா. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம், வாக்குத்தத்தம் வரும் என்று விசுவாசித்து நாடி தேடுகிறோம். உலக பிரகாரமான காரியத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தங்கள் வரப்போகிறது என்று எதிர்பார்த்து விசுவாசத்தோடு
எல்லாம் கைகளை நன்றி சொல்லலாமா? ஹalleluya. நன்றி ராஜா. ஓ விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்று பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்று பிழைப்பான். துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி, துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமைப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமைப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை துதி துதி. காலை மாலை எப்பொழுதும் துதி துதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. காலை மாலை துதி துதி, காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி. நமக்காய் ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை நல்ல கைகளுமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தர் வல்லமைப்பர், அந்த ராஜாவுக்கு பிள்ளை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்லமைப்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை துதி துதி. கைகளை தட்டி எல்லாம் கதற துதிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், இன்னைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாசமா இப்பொழுது அல்லேலூயா ஜெபம் உங்களுக்காக ஸ்தோத்திர ஜெபம் செய்வார். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நல்ல பிதாவே, இயேசுவே நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மன நிகழ்ச்சி நாளுக்காய் நாங்கள் உமக்கு நல்ல நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல் வேலை ஆராதனை வேலைகளை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அதிகமாய் இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வீடுகளில் இருந்து எங்கள் பிள்ளைகள் ஆராதிக்கிறதான இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய நல்ல பிரசன்னம், தேவ பிரசன்னம், மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் அறைகளிலும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரத்யட்சமாய் தேவனுடைய வல்லமையை காண என் தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால கிருபை கொடுப்பீராக ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை வேளையிலே அப்பா ஸ்தோத்திரம், வீடுகளில் இருக்கிற எல்லா கட்டுகளும் தடைகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. பலவீனத்தின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அறுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபலபரி பலரதுரலர ஷதரியா கர்பலவரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின் படியாய் அப்பா என் பிரசன்னத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை
மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே உமக்கு உகந்த காணிக்கையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்களே எங்களை உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே எங்களை உம்முடைய காணிக்கையாய் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஏற்று இந்த காலவேளையிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கைகள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya ஹalleluya. பரலோக தகப்பனே, உம்முடைய பிரசன்னங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய கிருபைகளை சூழ்ந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை நடத்துறதுக்காக தொடர்ந்து அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக நடத்த போகிறேன். ஹalleluya. எங்கள் கண்கள் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் காணும். நீருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்காரை தாழ்த்தி அவர் என்றென்று வாழ்த்துவேன். அக்காரை தாழ்த்தி அவர் என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.